அன்னதானம் செய்ய வேண்டும். இறந்தபின் சொர்க்கத்திற்குச் சென்ற கர்ணனுக்கு மிகவும் பசித்தது. சொர்க்கத்தில் எவருக்கும் பசிக்காது. கர்ணனுக்கு ஒரே ஆச்சரியம். ஏன் தனக்கு மட்டும் பசிக்கிறது என்ற கேள்வி அவன் மனதைக் குடைந்தது. அனைவரிடமும் உணவு கேட்டுப் பார்த்தான், கிடைக்கவில்லை. பசியால் வாடிய அவன் முன்பு நாரதர் தோன்றினார். கர்ணன் நாரதரிடம் ஓடோடிச் சென்று வணங்கி, ஏன் தனக்கு மட்டும் பசிக்கிறது என்று கேட்டான். நாரதர், உன் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்துச் சுவை, உன் பசி பறந்துவிடும் என்றார். கர்ணனும் அப்படியே செய்தான். என்ன ஆச்சரியம், பசி தீர்ந்துவிட்டது. ஆள்காட்டி விரலை வாயிலிருந்து எடுத்ததும் மீண்டும் பசித்தது. நாரதர், நீ பூவுலகில் எவ்வளவோ தானங்கள் செய்தும் அன்னதானம் மட்டும் செய்யவில்லை. ஒருமுறை பசியால் வாடிய ஒருவனுக்கு அன்னதானம் நடக்கும் வீட்டை உன் ஆள்காட்டி விரலால் சுட்டிக் காட்டினாய். அந்த புண்ணியம் உன் விரலில் ஒட்டிக் கொண்டுள்ளது. எனவேதான் உன் ஆள்காட்டி விரலை வாயில் வைத்துக் கொண்டதும் பசி தீர்ந்துவிட்டது என்று கூறினார். மகிமையுடைய அன்னதானம் தானங்களில் எல்லாம் சிறந்தது. வெறுமனே நம் வீட்டில் சமைத்த உணவை பிறருக்குத் தானமாக அளிப்பதைவிட அதை இறைவனுக்கு நிவேதமாம் செய்து பிரசாதமாக தானம் அளிப்பது, பணித்து மற்றவர்களின் பசியை ஆற்றுவது நமது தர்மங்களில் முக்கியமான தர்மம் ஆகும். இதை அழையம் என்றும் மகேஸ்வர பூஜை என்றும் நமது பெரியோர்கள் சிறப்பித்துக் கூறுகின்றனர். இறையான்குடி மாறன் நாயனார் சிவ பக்தர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உணவு திருக்காட்சியையும் முக்தியையும் பெற்றார். இறைவனை ஒரு பச்சிலை கொண்டு பூஜை செய்யுங்கள். பசுவிற்கு ஒரு வாயளவு போல் கொடுங்கள். ஒரு கைப்பிடி அளவு அன்னத்தை பசித்தவருக்கு கொடுங்கள். பிறரிடம் இனிமையான வார்த்தைகளையே பேசுங்கள் என்று திருமூலர் உபதேசிக்கிறார். அற்றார் அழிபசி தீர்த்தல் அஹ்தொருவன் பெற்றான் பொருள்வைப் புழி. திருக்குறள். வறியவரின் கடும் பசியைத் தீர்க்க வேண்டும். அதுதான் செல்வந்தவன் ஒருவன் பிறகாலத்தில் தனக்கு பயன்படும் விதத்தில் செல்வத்தைச் சேர்த்து வைக்கும் இடமாகும்.